ஹலோ மை டியர் ஃபுட்டீஸ், வெல்கம் டு வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம கருப்பு கொண்டைக்கல்லை வச்சு எப்படி குழம்பு வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச டிஷ்ஷில் இதுவும் ஒன்று. அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கருப்பு கொண்டைக்கல்லையே முளைக்கட்டி எடுத்துக்கலாம். இந்த குழம்பு முளைக்கட்டி செய்கிறனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு முளைக்கட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த குழம்பை நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். அதுக்காக குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். கல்பாசி, கிராம்பு, மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கசகசா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே 1 டீஸ்பூன், மல்லி மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு ஜாரில் மாற்றி வச்சுக்கலாம். நம்ம இதை அரைக்க போகிறோம். அதுக்காக ஒரு ஜாரில் மாற்றி ஆற வச்சுட்டு அரைங்க, அப்படியே அரைச்சிடக்கூடாது. நான் ஜாரில் மாற்றி ஆற வச்சுக்க போகிறேன். இப்போ அதே குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய். ஒரு டீஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு இது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க, வதங்கி வரட்டும். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளியை குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ உப்பு, இந்த குழம்புக்கு தேவையான உப்பை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முளைக்கட்டி வச்சுருக்க கொண்டைக்கல்லையை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடலையும் நமக்கு வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா.
இந்த 3 பவுடரும் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருக்கோம்ல அதில் தேங்காய் வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை வந்து இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு தண்ணியாக வேணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காகவே வச்சுக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கேன். நான் சாப்பாடுக்கு தான் வச்சுருக்கேன், அதனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் வைக்கும்போது கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி வச்சு மூடிக்கலாம். விசில் போட்டு 5 விசில் வர வரையும் ஆனில் வச்சுக்கோங்க. அப்புறம் சிம்மில் வச்சு 6வது விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு 6 விசில் வந்துருச்சு. விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, குழம்பு சூப்பராக வந்திருக்கு. நான் கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறதுக்காக தண்ணியாக வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணியை கம்மி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம்.